ஹாய் காவேரி நியூஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம உடலை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் விஷன் ஹாஸ்பிட்டலில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நம்ம கூட வந்து சூசன் வர்கீசன் மேம் இருக்காங்க. ஹாய் மேம், வெல்கம். ஹாய், காலை வணக்கம். தேங்க்யூ. ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். என் பேர் டாக்டர் சூசன் வர்கீஸ், மெடிக்கல் டைரக்டர் ஸ்மார்ட் விஷன் ஹாஸ்பிட்டல் and also director of Hindustan College of Arts and Science and also director of Hindustan Community College. So in the hospital இப்போ இங்கே 7-8 வருஷமாக ஓடிட்டுருக்கு and we mainly cater to eye problems. So I am an ophthalmologist, MS ophthalmology பண்ணியிருக்கிறேன் and eye hospital with operation theatre and all facilities regarding eye. And also we have a cardiologist who is here consulting. We do all investigations, all lab tests, and we have a specialized optometry unit இங்கே இருக்கு. And we have general physician also coming here. ஓகே, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து மேம், ஐ அப்படின்னாலே வந்து நமக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதில் வந்து இப்போது நிறைய பேருக்கு வந்து ஐ ப்ராப்ளம்ஸ் நிறைய விதத்தில் இருக்குது. ஆமாம், எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெஷ்னஸை வந்து டிசைட் பண்ணுறது ஐஸ் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ காலையில் எந்திரிக்கும் போதும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம கண்களை பராமரிப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஜென்ரல் டிப்ஸ் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். நல்ல கேள்வியோடு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போது எல்லாருக்குமே கண்ணில் நல்லா குளிர்ச்சியாக நல்லா இருந்தாக்கா ஹோல் டே நல்லா கூலாக போகிறது மாதிரி இருக்கும். கண்ணில் ஏதாவது உறுத்தல் இருந்தாக்கா கட்டாயம் நமக்கு அது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் த்ரூ அவுட் த டே. ஸோ மெயின் திங் இஸ் ஐ ட்ரைனஸ் இல்லாமல் இருந்தாக்கா, கண் நல்லா ஸ்மூத்தாக லூப்ரிகேட்டடாக இருந்தாக்கா நல்லது. இப்போது கண்ணில் அப்போ கண்ணீர் வேணும் நல்லா. ஸோ காலங்காத்தால் எழுந்துக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு வாஷ் ஆர் ஐஸ் வித் கோல்ட் வாட்டர். யூஸ்வலி வி சே தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு ஸ்டார்ட். ஆல்வேஸ் வாஷ் ஆர் ஐஸ் வித் கோல்ட் வாட்டர். அது இல்லாமல் இப்போ நம்ம நிறைய மணி நேரம் இப்போ தூக்கம் இல்லாமல் தூங்கி ஒரு 3-4 ஹவர்ஸ் எல்லாம் தூங்கி நிறைய நேரம் கேட்ஜெட்ஸில் இருந்தாக்கா கண் ஆட்டோமேட்டிக்கில் ட்ரை ஆகுது. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு வி ப்ரிஸ்கிரைப் லூப்ரிகண்ட் ட்ராப்ஸ். இப்போது அது கண்ணீர் மாதிரியே தான் இருக்கும். அந்த ட்ராப்ஸோட ஒரு சொட்டு இல்லை 2-3 சொட்டு கூட நம்ம சொல்லுவோம் பார்த்துட்டு. இப்போ அது மாதிரி ஒரு கண்டினியூவஸாக அந்த மாதிரி ட்ரைனஸ் தொடர்ந்து இருக்கிறதுனாக்கா நம்ம அந்த ட்ராப்ஸ் போடுறதுக்கு சொல்லுவோம். ஸோ அது போட்டால் கூட எல்லாருக்குமே இப்போ கேட்ஜெட்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் யூசேஜ்லலாம் பண்ணிகிட்ருக்கிறது ஆளுங்க அது நல்லா குளிர்ச்சி தருது. அண்ட் அஃப்கோர்ஸ் கண்ணுக்கு முக்கியமானது என்னென்னாக்கா ஐஸ் ஆர் த விண்டோ டு த சோல். ஸோ இப்போது உடம்பு நல்லா இருந்தால் தான் கண்ணும் நல்லா இருக்கும். ஸோ லாட் ஆஃப் குட் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எல்லாத்துக்குமே. நான் முக்கியமானது கண்ணில் இப்போ ஒமேகா-3 ரிச் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சாக உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. ஸோ கண்ணுக்கு முக்கியமானது என்னென்னாக்கா ஐஸ் ஆர் த விண்டோ டு த சோல். ஸோ வாட் வி இன்ஜெஸ்ட், நம்ம என்ன சாப்பிட்றதோ அது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ மெயினாக என்ன நம்ம சொல்கிறதுனாக்கா நல்லா கீரை வகைகள், நல்லா கலர்ட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது இல்லாமல் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லி ஃபுட் ரிச் இன் தட் உணவு வகைகள் அதில் ரிச்சாக இருக்கிறது என்னென்னாக்கா நான் வெஜிடேரியன்ஸுக்கு மீன் முக்கியமானது. சின்ன வகைகள் மீன், மத்தி, ஐல, நெத்திலி அந்த மாதிரி மீனெல்லாம் ரொம்ப நல்லது. வெஜிடேரியன் சோர்ஸ் இஸ் யூஸ்வலி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ், வால்நட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லது கண்ணுக்கு. ஸோ இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டாக்கா கண்ணுக்கு லூப்ரிகேஷன் கூட நல்லபடியாக நடக்கும். அண்ட் டயட்டில் நல்லா இது நாட் ஜஸ்ட் ஃபார் ஐஸ், ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஆல்சோ அது ரொம்ப நல்லது. ஸோ வி நார்மலி சே குட் டயட், வாட் யூ டேக் இன்சைட் இஸ் வெரி குட் அண்ட் ஷுட் பி குட். அண்ட் ஆல்சோ ரெகுலர் எக்ஸசைஸ் கூட பயணம், உடல் பயணம் ரொம்ப முக்கியமானது உடம்புக்கு இன் ஆல் வேஸ். ஸோ லூப்ரிகேஷனுக்கு மட்டும் சொல்கிறது இல்லை, கண்ணுக்கு முக்கியமானது ரொம்ப நல்லது அது. ஸோ வி நார்மலி டெல் ஏதாவது கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாக்கா வி டூ அ பாமிங். ஸோ பாமிங் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் டு பி
வெரி குட் ஃபார் தி ஐஸ். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கம்ப்யூட்டரில் கண்டினியூஸாக வேலை பண்ணதுனாக்கா கண் டயர்ட்னஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது பண்ண சொல்லுவோம். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக லாட் ஆஃப் பீப்புள் நவடேஸ் ஆர் ஒர்க்கிங் இன் த ஐடி ஃபீல்ட். ஸோ அதனால ஃபியூ கைட்லைன்ஸ் ஆர் தேர் தட் we tell, that is follow the 20-20-20 rule. That is every 20 minutes that you're in front of the system, 20 செகண்ட்ஸுக்கு 20 ஃபீட் தூரம் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்ணுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகுது. இல்லைனாக்கா கண் இப்போது நம்ம கண்டினியூஸாக we are looking மானிட்டர் ஸ்க்ரீனில் பக்கத்தில் இருக்குது. our eyes are made to be hunters eyes. நம்ம தூரம் பார்க்க வேண்டியது. ஆனால் நம்ம ஒரு சிஸ்டம் இவ்வளோ பக்கத்தில் வச்சு we are working on for 12 to 14 hours, 15 hours. பண்ண முடியாது நம்மளால. blink பண்ணுறதும் கம்மி ஆகுறது. ஸோ blink rate we should increase also. and அது இல்லாமல் கண்ணுக்கு டயர்ட்னஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு தூரத்தில் பார்க்கும்போது அந்த ஸ்பாசம் ஆஃப் அகாமடேஷன் இட் இஸ் கால்ட். இந்த அகாமடேஷன்னாக்கா கண்ணோட எபிலிட்டி டு லுக் தூரத்து பார்க்குறதுக்கும் பக்கத்தில் பார்க்குறதுக்கும். ஸோ அந்த எபிலிட்டி அது கண்டினியூஸாகவே நம்ம பக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்தாக்கா அந்த நம்ம கண் ஸ்பாசமில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுறது. அதனால டயர்ட்னஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ தூரத்தில் நம்ம அது பிரேக் பண்ணிவிட்டு தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் பார்த்தாக்கா that tiredness will not be there. So either we tell people to put a reminder on the phone or something, at least initially, then அது பழக்காயிடும். So இந்த மாதிரி few tips and important practices பண்ணாக்கா ரொம்ப நல்லது. And throughout the day, of course, lubricants அது மாதிரி எல்லாம், of course these are the main things to do. நீங்கள் சொன்னதில் வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே மேம், இது வந்து ஜென்ரலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ராப்ஸா இல்லை வந்து டாக்டருடைய அந்த அறிவுரையின் பேரில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம்? ஸோ நிறைய பேர் அது ஒரு ஜென்ரிக்காகவே போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நவடேஸ் வி ஃபைண்ட் தட் முன்னாடி ஒரு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராப்ஸ் ஆர் தேர், different pharmaceutical names which have different benefits. So usually ஒரு ophthalmologist கிட்ட வந்துட்டு செக் பண்ணி பார்த்தாக்கா we will do certain tests like Shermer's test, கண் ட்ரைனர் இருக்கா, என்ன அளவுக்கு ட்ரைனஸ் இருக்குன்னு. some people think சாதாரண ட்ரைனஸ், ஆனால் சில பேருக்கு அந்த if they have autoimmune disease, certain other conditions கண் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு we have to give certain other medication also. So generally it is better to always come ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன சொல்கிறதுனாக்கா ஒரு பாட்டில் திறந்தாக்கா ஒரு மாதம் இல்லை மேக்ஸிமம் 1.5 மாதம், அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடணும். பிகாஸ் ஓப்பன்ட் பாட்டில்னாக்கா ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நீங்கள் போட்டுட்டு திருப்பியும் ஆரம்பிக்கணும். ஸோ அது கண்டினியூஸாகவே பண்ணாமல் ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஒரு செக்கப் வந்து பார்க்குறது நல்லது தான். ஓகே, ஆஃப்டர் புட்டிங் இட். ஓகே மேம். அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னாலே அவங்களுடைய கண்ணில் இருக்க அழகு அப்படிங்கிறது ரொம்ப தனியாக இருக்கும். ஸோ உங்களுடைய கண்ணில் கூட அந்த ஒரு பியூட்டினஸ் இருக்குது. கான்டாக்ட் லென்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு பியூட்டிஃபிகேஷனுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு அட்வைசபிள் அண்ட் எவ்வளோ நேரம் அதை யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக? ஓகே, நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் பற்றி கேட்டது நல்லது. பிகாஸ் இன்றைக்கி நான் காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். கலர்டு காஸ்மெட்டிக் லென்சஸ். மை ஐஸ் ஆர் நார்மலி டார்க் ப்ரௌன். இன்ஃபேக்ட் 95% ஆஃப் இண்டியன்ஸுக்கு டார்க் ப்ரௌன் தான் காமனாகவே உள்ள கலர் ஆஃப் தி ஐஸ். இப்போ நான் போட்டிருக்கிறது ஹேசல் கலர். ஃபார் ஆர் இண்டியன் ஸ்கின் டோனுக்கு இந்த மாதிரி காண்டாக்ட் லென்சஸ் ஆர் மோர் சூட்டட். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வேர் அது ஒரு காஸ்மெட்டிக்காக ஒரு சேஞ்சுக்கு ஒரு பெட்டர் லுக்குக்கு. இப்போது கண்ணு பார்த்தாலே அதோட ஒரு ஆளோட அழகு ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் வருது. அப்போது நிறைய பேர் இது மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்கின் டோனுக்கெல்லாம் ப்ளூ இல்லை வெரி பிரைட் கலர்ஸ் எல்லாம் போக முடியாது. வார்மர் கலர்ஸ் லைக் கிரே அண்ட் டார்க் க்ரீன் அண்ட் வயலட் அண்ட் mainly brown, hazel brown, honey brown, அந்த மாதிரி different colors are there. Contact lens itself ஒரு தடவை கற்றுனாக்கா within a few days you can easily learn how to put the contact lens. நிறைய பேருக்கு பவரோட இருக்கும். இப்போ எனக்கு ஐ பவர் இல்லை, ஆனால் கூட எனக்கு இப்போது வெளியில் ஏதாவது ஈவினிங் பார்ட்டி ஏதாவது போகிறதா அவுட்டிங் போகிறதுனாக்கா ஐ கேன் வேர் இட் ஃபார் அ சேஞ்ச். இப்போ நம்ம கண்ணே பார்த்து வி ஃபீல் ஓகே ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கும் போது ஐ கேன் ஆல்வேஸ் வேர். எனிபடி கேன் டூ தட் வெரி ஈஸிலி.
ஓகே ஓகே. இன்னொரு டவுட் மேம், இப்போ இந்த கான்டாக்ட் லென்ஸ்ன்னு சொல்கிறது இல்லாமல் சில பேருக்கு கண் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன்ஸ் அண்ட் வேறு அதர் கண்ட்ரீஸ் இருக்குது. இந்த லேவெண்டர்னு ஒரு கலர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மீட் பண்ணியிருக்கீங்களா? Now I have met a few Germans who have had a lilac color, the lightish, yeah, it is very exotic, and I cannot say that I have met more than I think maybe one or two people in my life who have a lilac color normally. Okay. And usually chinna vayasla, that is babies la and like 1-2 years la their eyes are very light color, but after some time it will become a little darker shade. Okay. So it is not a very common color in India at all. Our Caucasian skin illa nammadhu, we are a different race, so adu normala inga paaka mudiyadhu actually in India. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மேம், இப்போ வந்து நமக்கு நார்மலாக ஃபீவர் கோல்டு வந்தது அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி வந்து ஒரு வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். பட் வந்து கோல்டு வந்து ஐஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு மேம் அது அஃபெக்ட் ஆகுது? ஓகே, ஸோ இப்போ லாட் ஆஃப் வைரல் ஃபீவர், கோல்ட், காஃப் எல்லாமே போயிட்டுருக்கு. மெயின்லி ஆல்சோ ஆஸ் த வெதர் சேஞ்சஸ், இப்போது இட்ஸ் டிசம்பர் மந்த், இல்லை நிறைய பேருக்கு கோல்டெல்லாம் வர்றது. Usually allergic rhinitis. So allergic rhinitis is due to a hypersensitivity reaction in the body. இந்த மாதிரி hypersensitivity reaction ஆகும்போது usually allergic rhinitis, allergic asthma, allergic conjunctivitis. So what we see, கண்ணு ரெட் ஆயிடுறது, itching of the eyes, அந்த மாதிரி எல்லாம் வர்றது we see in allergic conjunctivitis. And ஆளுங்க வரும்போது they usually complain of running nose and இந்த மாதிரி allergic rhinitis symptoms also. செக் பண்ணி பார்க்கும்போது we see the reaction under the lid, the tarsal plate of the conjunctiva. We see that is inflamed, and the conjunctiva or the bulbar part of the conjunctiva kuda we see that it is reddish. So okay. Or even கொஞ்சம் ஸ்வெல்லிங்காக இருக்கும், we call it chemosis. ஸோ அந்த மாதிரி ஸ்வெல்லிங் இருக்கிறதோ இல்லை இந்த மாதிரி அந்த டார்சல் பிளேட்டில் கொஞ்சம் கொப்பளமாக இருக்கும். ஸோ தோஸ் ஆர் ஆல் ரியாக்ஷன்ஸ் டியூ டு த அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது வி அட்வைஸ் ஆன்டிஹிஸ்டமின் டேப்லெட்ஸ் அண்ட் either antihistamine drops, or if it is more severe we give an antibiotic with a steroid. So when we have to taper the steroids. Okay. இப்போ steroids சர்வசாதாரணமாக இப்போ யூஸ் பண்ண முடியாது. யார் யூஸ் பண்ணுறதோ அது அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அ ஆப்தால்மாலஜிஸ்ட் தான் அவங்க யூஸ் பண்ணணும். பிகாஸ் அது இன்டிஸ்கிரிமினேட் யூஸாக போடக்கூடாது. ஸோ அதுக்கு கட்டாயம் டாக்டர்கிட்ட வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் we will prescribe you the drops. Okay. Usually we advise cold compress. ஐஸ் கட்டி எடுத்து டிஷ்யூ பேப்பரில் சுற்றிட்டு கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணலாம், இல்லை ஐஸ் தண்ணி வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ யூ டூ எனி ஆஃப் தட் will also give a bit of relief, because that vascular congestion, that is the blood flow is more, அதனால தான் ரெட்டாக ஆகிடுறது. ஸோ that will reduce once we are putting cold water also. Okay. ஸோ அந்த டேப்லெட் ஆன்டிஹிஸ்டமின் டேப்லெட் எடுக்கும்போதும் ஈவன் ஃபார் த கோல்டு கூட அது கம்மியாயிடும். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக விஜயகுமார்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் ஒரு மூவி ரிலீஸிங்கில் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளிங்க் ஆகிட்டே இருந்தது. அவர் கேட்டதுக்கு வந்து நைட் ஃபுல்லாக தூங்கல, ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். இது ஜென்ரலாகவே எல்லாருக்குமே இருக்குது. சில பேருக்கு வந்து கண்ணு ரொம்ப சின்னதாகிடும் பார்க்கும்போது. இது எதனால் வருது மேம்? ஓகே, ஸோ தட்ஸ் அ குட் கொஸ்டின். இப்போது கண் துடிப்பு என்னன்னாக்கா, இப்போது கண் டயர்ட்னஸ் ஆகும்போது வெரி delicate muscles in the eye, the LPS muscle we call it, so orbicularis oculi muscle. So இந்த மாதிரி ரெண்டு மசில்ஸ் இருக்குது கண்ணோட சுற்றி இருக்கிறது on the eyelids. ஸோ இந்த மசில்ஸ் கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகும்போது கண் துடிப்புக்கு ஆரம்பம் வரும்போது those muscles are overacting. ஸோ ஓவர் ஸ்ட்ரெஸ், ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லைனாக்கா, இல்லை லேக் ஆஃப் ஸ்லீப், இந்த மூணு ஃபேக்டர்ஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ். Of course, we find even there are other conditions called myasthenia gravis, where the lid can start drooping. So okay. A lot of other conditions are there also, where there is it's called ptosis, that is drooping of the eyelid itself. Okay. That it can be caused by any of many other conditions also.
So இந்த மாதிரி conditions which are neuro related conditions can cause that drooping of the eyelid. இது வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு டேஞ்சரானதா இல்ல இல்ல if கண் துடிப்பு மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போறதுனாக்கா it can be controlled. Sometimes there are injections. We inject a protein called botulinum because if it is a hemifacial spasm or a blepharospasm, இந்த இது மாதிரி கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிறதுனாக்கா இந்த protein called botulinum toxin, it's a Botox injection. So that's a relaxant, muscle relaxant. So a very thin injection needle that is like an insulin needle வழியா நம்ம அதை டைரக்டா கண்ணுல இன்ஜெக்ட் onto the muscle. So அது மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும்போது we are able to give a good relief to the patient also. But in some conditions it depends on what the cause is. If the drooping அது continuous-ஆ இருந்தாக்கா the lid is drooping beyond, there is a point beyond which droop ஆனாக்கா ஒரு கண்ணு நார்மலாக இருக்கும், ஒரு கண் ட்ரூப்பாக இருக்கும்போது it does not look nice. So we do a surgery பண்ணிட்டு we can elevate the lid also. Okay.